தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு முடிவுகளை ஒரு சேர வெளியிட்டார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். 10ஆம் வகுப்பில் 93.80% 11ஆம் வகுப்பில் 92.09% தேர்ச்சி. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் இந்த ஆண்டும் மாணவிகளே அதிக தேர்ச்சி. 10ஆம் வகுப்பில் 95.88% மாணவிகளும் 11ஆம் வகுப்பில் 95.13% மாணவிகளும் தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக தேர்ச்சி மாவட்டங்களில் சிவகங்கை 98.31% பெற்று முதலிடம். விருதுநகர், தூத்துக்குடி, குமரி, திருச்சி முறையே அடுத்தடுத்த இடங்களிலும் கடைசி இடத்தில் வேலூர் மாவட்டம் 85.44% பேர் தேர்ச்சி. +1 தேர்வில் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் அரியலூர் 97.76% பெற்று முதலிடம். 10ஆம் வகுப்பு தேர்விலும் 11ஆம் வகுப்பு தேர்விலும் வேலூர் மாவட்டம் கடைசி இடம். பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாவட்ட வாரியாக 34வது இடத்திற்கு பின்தங்கியது சென்னை மாவட்டம். செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு 35, 36வது இடத்தை பிடித்துள்ளன. +1 பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் சென்னை மாவட்டம் 25வது இடத்திற்கு பின்தங்கியது. அதிக கவனம் செலுத்தப்படும் சென்னையில் 90.93% மாணாக்கர்களே தேர்ச்சி. 10ஆம் வகுப்பில் அதிகபட்சமாக 10,838 மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள். சமூக அறிவியலில் 10,256 மாணாக்கர்களும் குறைந்தபட்சம் தமிழில் 8 பேரும் சதமடித்தனர். மாணவர்களை விட 4.14% மாணவிகள் அதிக தேர்ச்சி. தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 15,652 மாணாக்கர்கள் என அறிவிப்பு. +1 பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 3,535 பேர் 100க்கு 100 மதிப்பெண். கணிதத்தில் 1,338 பேரும், தமிழில் 41 பேரும், குறைந்தபட்சமாக விலங்கியல் பாடத்தில் 2 பேரும் சதமடித்தனர். தமிழகத்தில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். வெயில் தாக்கம் காரணமாக கோடை விடுமுறையை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சம். உயர்கல்வியிலும் இந்த உயரத்தை உறுதி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் கூட்டிய பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்தார் அன்புமணி. 206 நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் வெறும் 15 பேர் மட்டுமே பங்கேற்றதால் ராமதாஸ் அதிர்ச்சி. பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நிர்வாகிகள் புறக்கணித்தது ஏன்? களைப்போடு இருப்பதால் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வரவில்லை என ராமதாஸ் விளக்கம். படுத்துக்கொண்டே 50 தொகுதிகளில் வெற்றி பெறுவேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு பேச்சு. பாமகவில் கோஷ்டி மோதல் இல்லை, கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் மீது நடவடிக்கை இல்லை எனவும் விளக்கம். ஆபரண தங்கம் விலை சரிந்து வந்த நிலையில் இன்று திடீரென ஏற்றம். சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 69,760 ரூபாய்க்கு விற்பனை. உச்ச நீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்ட விவகாரம். பிற மாநில முதல்வர்களிடம் கருத்து கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. இன்று மட்டுமல்ல, என்றுமே சர்வாதிகாரத்தையே பாஜக கடைபிடிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் என்றும் திராவிட மாடல் ஆட்சிதான் நிலைத்து நிற்கும் என்றும் திட்டவட்டம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை.
டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விசாரணையை தொடர நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தஞ்சாவூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமமுக துணை பொதுச் செயலாளருமான ரெங்கசாமி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரில் ரெய்டு. கொடைக்கானலில் முதன்முறையாக பாராசூட் மூலம் வான் சாகச நிகழ்ச்சி. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் புதிய முயற்சி. காஞ்சிபுரம் அருகே உத்திரமேரூரில் நெல் கொள்முதல் நிலையத்தில் முறைகேடு நடப்பது அம்பலம். விவசாயிகளின் நெல்மணிகளை கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகரின் நெல்லை தூற்றாமல் ஈரப்பதத்துடன் கொள்முதல் செய்வதை தட்டி கேட்ட விவசாயி. என்னப்பா சூத்திரம் கிடையாதா? விவசாயிங்க நாங்கள் எடுத்தாந்து ஒரு 50 மூட்டை போட்டால் அதை தூத்துறீங்க, இந்த நெல் அப்படியே தூத்தாது வாரி போடுறீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லு. எப்படி? யார் வேலை இது? பழவேற்காடு மீனவர்கள் நாளை மறுநாள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-61 ராக்கெட் ஏவப்படுவதால் முன்னெச்சரிக்கை. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்பியவாறு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவகாரம். ஹக்கா முழக்கம் எழுப்பி மசோதா நகலை கிழித்த பழங்குடியின எம்பிக்கள் 3 பேரை இடைநீக்கம் செய்ய பரிந்துரை. வங்கக்கடல் அரபிக்கடலில் மே மாத இறுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வாளர்கள் தகவல்.